இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எங்கெங்கேயோ போய் உட்காடுறாங்க, எங்கெங்கேயோ போய் உட்காந்து தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா தோல்வியில போய் முடிகிறது. பாருங்க, இந்த போடியம் இருக்குது. இந்த போடியம் எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னா பைபிள் வைக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனக்கு தெரியும்? இதை உண்டாக்கினவர் எனக்கு சொன்னார், பைபிள் வைக்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு போடியம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஒரு 1000 வருஷம் கழிச்சு நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள வரீங்க. இந்த சர்ச்சுக்குள்ள வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த போடியம் பாக்குறீங்க. போடியம் பார்த்து நீ எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். இன்றைக்கு ஜனங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா போய் படைப்புகள் கிட்ட போய் உட்காந்து தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனா படைப்பு கிட்ட போக கூடாது. எங்க போனோம்னா படைத்தவர் கிட்ட போனோம். அதனால வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ எப்போ அவரை குறித்த அறிவு வருதுன்னா நான் அவர்கிட்ட போகும்பொழுதுதான் அறிவு வருகிறது. ஏதோ என் சுய ஞானத்தினால அங்க போய் உட்காரதுனால இங்க போய் உட்காரதுனால நான் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அவர்கிட்ட போகும்போது தான் நான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அவர் அறிந்து கொள்றது மட்டும் இல்லை, நான் எதுக்காக உண்டாக்கப்பட்டேன், நான் எதுக்காக படைக்கப்பட்டேன், நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன். எங்க அம்மா கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ எங்க இருந்து வந்த? வயிற்றுல இருந்து வந்த. வேற எதுவும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அவ்வளவுதான் தெரியும். ஆனா நான் எதுக்காக உண்டாக்கப்பட நான் அறிந்து கொள்ளணும்னா, எதுக்கு இந்த உலகத்துல என்ன வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நான் அறிந்து கொள்ளணும்னா நான் வந்து படைப்பு கிட்ட போக கூடாது. நான் எங்க போனோம்னா அவர்கிட்ட போனோம். படைத்தவர்கிட்ட போகும்பொழுதுதான் ஞானத்தின் ஆரம்பம்.